மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனின் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய வங்கியின் முறிகள் தொடர்பான பிரச்சினையில் மத்திய வங்கியின் ஆளுநர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்றைய விசாரணை நடத்தியது. 6 மணித்தியாலங்கள் விசாரணை செய்யப்பட்டதுடன் வாக்குமூல பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய வங்கியின் ஆளுநரின் கடவுச்சீட்டும் முடக்கப்பட்டுள்ளது. உங்களது திணைக்களம் அர்ஜுன மகேந்திரனின் கடவுச்சீட்டு தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுத்துள்ளீர்களா? ஆம், 2015ஆம் ஆண்டின் மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து 3 மாதங்கள் கடவுச்சீட்டை முடக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு எமக்கு அறிய தந்தது. இதன் காரணமாக அவரது கடவுச்சீட்டு 3 மாதங்களுக்கு முடக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு நாட்டை சேர்ந்த ஒருவரின் கடவுச்சீட்டை முடக்குவது என்பது சாத்தியமா? ஆம், அது சாத்தியமே. குறித்த நபர் வெளிநாட்டு பயணம் தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருந்தால் அல்லது கருப்பு பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டால் அது தொடர்பில் எமது நீதித்துறை எமக்கு அறியப்படுத்தினால் எம்மால் இதனை செய்ய முடியும். கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளாரா அல்லது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது மாத்திரம்தானா? அவரின் பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உத்தரவிற்கு அமைய அவரது பயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. அவர் இலங்கை கடவுச்சீட்டை வைத்துள்ளாரா அல்லது இரட்டை பிரஜா உரிமையுடையவரா? அவர் சிங்கப்பூர் பிரஜை ஆவார். அவரிடம் சிங்கப்பூர் கடவுச்சீட்டு உள்ளது.